பண்டைய வரலாற்றில் குறவர் இனத்தை சேர்ந்தவங்க, ஜாதி பிரிவை சேர்ந்தவங்க இருப்பாங்கள்ல, இவங்கெல்லாம் அரச குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அரச குடும்பத்துக்கு ஒன்று பிரச்சனை, போர், யுத்தம்னு வந்துடுச்சுன்னா உயிரை கொடுக்கறதுக்கு முதல்ல ஓடி வந்து நிற்பாங்க. அதனால தான் வரலாற்றில் இப்போ வரைக்கும் அந்த குறவன் குறத்தி சொல்லக்கூடிய அந்த குறவர் சமுதாயத்தை வந்து இப்போ வரைக்கும் விட்டு கொடுக்காமல் இருக்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்க அவங்க வந்து இப்போ ஒரு 10 ரூபா சம்பாதிச்சாலும் ஒரு சின்னதாக ஒரு சுயதொழில் பண்ணி தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னாக்க இப்போ அவங்க வந்து ஒதுக்கப்பட்டாலும் அவங்க சுயமரியாதையோட வாழணும்னு நினைக்கிறாங்க. அதாவது வேறு சில மற்றவங்க எப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து ஒதுக்கப்பட்டாலும் நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த குறவர் சமுதாயம் பார்த்திங்கன்னா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் மன்னர் காலத்தில் மன்னர் அரச குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க. வேட்டையாடுறதுல வந்து பேர் பெற்று விளங்கினவங்க. இவங்கள மாதிரி வேட்டையாடவும் முடியாது, அப்படி இருந்தாங்க. அதாவது மன்னர்கள் கட்டளையிட்டாக்க அதை வந்துட்டு தன்னுடைய உயிரை துச்சமாக நினைக்காம களத்தில் இறங்கி செய்யக்கூடியவங்க இந்த குறவர் சமுதாயமாக இருந்தாங்க.